தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் 123 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. புதுசாக ஒரு சில நண்பர்களை வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணுறீங்க. பட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதில் நேராக ஜாயின் பண்ணுறீங்க. ப்ளீஸ் நீங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா யூடியூப் சேனலில் எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சேனல் பிகினர்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன் இன்ட்ராடேக்கான ஒரு சேனல், சரிங்களா? ஸோ நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய இந்த லிங்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் தான் அப்ஸ்டாக்ஸ் அலிஸ் ப்ளூ ஜீரோதா இதோட லிங்க் தந்திருக்கேன். தேவைப்படுறவங்க டிமேட் அக்கௌண்ட் இதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப் சேனல் இருக்குது. இந்த லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் சப்போர்ட் தந்துட்டுருக்கேன். இன்றைக்கி கூட மார்க்கெட்டில் என்ன அடைஞ்சி அப்படின்றத லைவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 100% அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன எல்லா மெசேஜும் எப்படி இருக்குது, நான் தந்த லெவல்ஸ் எல்லாமே எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி என்ன மார்க்கெட்டில் நடந்துச்சு அப்படின்றத போய் பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து ஃபிபனாச்சி லெவல் நான் வந்து நேற்று உங்களுக்கு தந்துருந்தேன். ஸோ பார்க்காதவங்க இதில் அந்த வீடியோ இருக்குது, வீடியோ போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இங்கே பாருங்கள், 3 ஜனவரிக்கான வீடியோ நான் போட்டிருந்தேன், போய் பாருங்கள். உங்களுக்கு அது என்னன்றது புரியும், சரிங்களா? ஸோ அதாவது மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 676 எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி மேலே போனால் இந்த லெவல்ஸ் எல்லாமே ரீடெஸ்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிட்டு எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ண முடியாமல் அப்படியே அங்கேருந்து வந்து ரிவர்சல் எடுத்துட்டான், ரிஜெக்ஷன் ஆகிட்டு செல்லர்ஸ் வந்து ஆக்டிவாக இருந்ததுனால மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் தந்தான். அதே மாதிரி இந்த ஒரு இம்பல்சிவ் வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்ததுக்கு அதோட கரெக்டிவ் வந்து ஒரு 300 பாயிண்ட் மேலே போவோம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ மேலே வந்தோம் அப்படின்னா இந்த 300லேருந்து 430 இந்த லெவலில் வந்து கிராஸ் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு டெலகிராமில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் மேலே வந்து ஹையர் ஹை ஃபார்ம் ஆகாமல் அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே விழுந்திருப்பான். அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட இருக்கும்போது நான் வந்து ரிஜெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு, இங்கேருந்து வந்து டபிள்யூ பேட்டர்ன் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபெயில் ஆகிட்டு திரும்பவும் வந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிருப்பான். ஸோ இந்த சப்போர்ட் லைன் வந்து ரொம்ப 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ரொம்ப கன்சல்டேட் ஆகிருப்போம். 3 மினிட்ஸில் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 3 மினிட்ஸில் வந்து இந்த ஜோனில் வந்து கரெக்டாக கன்சல்டேஷன் ஆகிட்டு 3 மினிட்ஸ் இல்லை 1 மினிட்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப நேரமாக வந்து கன்சல்டேஷன் ஆகிருப்போம். ஆகிட்டு இதுக்கப்புறம் இங்கே ஒரு மூவ்மெண்ட் தந்துருப்பான் பாருங்கள். இந்த மூவ் வந்து கரெக்டாக நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் சொல்லி கேப்சர் பண்ணியிருப்போம். அதாவது இந்த பாயிண்ட்ஸ் வந்து அக்யூரேட்டாக கேப்சர் பண்ணியிருப்போம். இங்கே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த மேலே போன இந்த லெவல் ஒரு 180 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம் கால் சைட்லேயும். அதை வந்து நான் டெலகிராமில் நான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், அது கூட நான் வந்து ரெஃபரன்ஸ் காட்டுறேன். இங்கே பாருங்கள், 51 130 என்னோ சொல்லியிருப்பேன். 51 ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் நண்பர்களே, இங்கே பாருங்கள், நான் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருப்பேன் 51. இங்கே பாருங்கள் 51 130 சஸ்டைன்னா ஃபோக்கஸ் சிஇ ஆஸ் பர் டபிள்யூ பேட்டர்ன் அப்படின்றது சொல்லியிருப்பேன். கரெக்டாக 1-3க்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து அங்கேருந்து மேலே போய்ட்டு ஒரு 125 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கரெக்டாக வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியிருப்பேன். அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன், சரிங்களா? கரெக்டாக 12:56 இந்த மெசேஜ் போட்டேன், டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறோம், சிஇ சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 12:56 சொல்லியிருப்பேன். 1-3க்குலாம் வந்து நமக்கு ரிசல்ட்டு ஒரு 7 நிமிஷத்துலேயே வந்து ஒரு 125 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இந்த 51,500 சிஇ வந்து நமக்கு வந்து நியர் பிஇபியில் இருப்பான், ஃபோக்கஸ்ன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் கால் சைடில் 51,383 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத இந்த 1-8க்கு நான் சொல்லியிருப்பேன், பிகினர்ஸ்க்காக நான் சொல்லியிருப்பேன், சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே டவுன் சைடில் வந்து 51,000 வந்து பிரேக் பண்ணி கீழே வந்தாலும் நமக்கு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் வந்து டிமாண்ட் ஜோன் என்ன அப்படின்றத கரெக்டாக சொல்லியிருப்பேன். 50,975லேருந்து 51,90 51,90. ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து கீழே விழ என்ன தான் ட்ரை பண்ணாலும் இந்த இடத்துக்கிட்ட 50,904 வரையும் போயிருக்கான், சரிங்களா?
நமக்கு என்ன முக்கியமான லெவல் சொல்லியிருந்தேன் 5990லேருந்து 50975. ஆனால் மார்க்கெட் வந்து நல்லாவே கீழே விழுந்திருப்பான் உங்களுக்கு 904. ஸோ ஒரு 71 பாயிண்ட் அதை விட கீழே போயிட்டு வந்து கன்சல்டேஷனில் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 390 பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து விழுந்திருக்கணும். பட் ஆனால் விழுகாமல் ஏன் சஸ்டெயின் ஆனா அப்படின்றத நான் சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த இம்பல்சிவ் வந்து அதுக்கு கரெக்டிவாக 300 பாயிண்ட் போயிட்டு திரும்பவும் வந்து ஒரு 594 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கணும். ஸோ இந்த வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வரும்போது, பட் இந்த இடத்துல மார்க்கெட் ஏன் வந்து சஸ்டெயின் ஆனா அப்படின்னா இங்கே வந்து பையர் ஜோன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் ஆகி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் தராமல் அப்படியே முடிச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த 51200 புட் ஆப்ஷன் பாருங்கள், மார்க்கெட் வந்து 900 வரையும் போயிருக்கான். பட் ஆனால் இந்த 50200 புட் ஆப்ஷனே பாருங்கள் அந்த பிபி லெவலில் டச் பண்ணவே இல்லை. ஸோ அந்த 200ன்றது வீக்காக இருந்தது, புட் ஆப்ஷன் சைடில் வீக்காக இருந்தான். அவன் பிபி லெவலில் கிராஸ் பண்ணவே இல்லை. இவன் லெவல்லேருந்து மார்க்கெட் 300 பாயிண்ட் கீழே போயிருக்கான். 50 100 5100 51000 50900. ஸோ 300 பாயிண்ட் கீழே போயிருந்துமே அவனால் வந்து பிபி லெவலில் பிரேக் பண்ண முடியல. சரிங்களா? ஸோ இதுதான் காரணம். மார்க்கெட் வந்து புட் சைடில் வந்து ஆக்டிவாக வந்து அதுக்கு கீழே பிரேக் ஆக முடியலன்றதுனால அவன் வந்து அந்த சைடில் வந்து அப்படியே கன்சல்டேஷன் ஆகி மார்க்கெட் வந்து ப்ரீமியம் டிகே பண்ணி முடிச்சிட்டான். ஓகே கைஸ், நம்ம வந்து நேற்று வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த லெவல் எல்லாமே உங்களுக்கு நான் நேற்றே கொடுத்துருந்தேன். இந்த லெவல் எல்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத இங்கே பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 50700 காலாறு புட்டு சொல்லியிருந்தேன். அவள் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். 50700 புட் ஆப்ஷன். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டான். ஸோ நம்ம ஃபிப்னாச்சி சார்ட்டில் பார்த்தோம். இங்கே பாருங்கள், கரெக்டாக இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் லெவல்லேருந்து நான் தந்த 772 மொத்தம் 758 மொத்தம் 5 சப்போர்ட் லெவல் தந்திருந்தேன். அதில் வந்து நான் 4வது சப்போர்ட் லெவலில் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் அங்கேருந்து பிபி லெவலில் கிராஸ் பண்ணி அங்கேருந்து 191 பாயிண்ட் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா R1 R2 R3 R4 R5. ஸோ R5 வரையும் போயிட்டு 191 பாயிண்ட் நமக்கு தந்திருக்கான். திரும்ப அங்கேருந்து வந்து ரீடெஸ்ட் ஆகி கீழே விழுந்தவன் அகெயின் நம்ம பிபி லெவலில் சப்போர்ட் எடுத்து திரும்ப 156 பாயிண்ட் மேலே தந்திருப்பான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா R4க்கு மேலே வரையும் வந்து இங்கே ரிஜெக்ஷன் எடுத்து திரும்ப R2வில் சப்போர்ட் எடுத்து R1ல் சப்போர்ட் எடுத்து திரும்பவும் வந்து ஆல் டார்கெட் ஹிட் பண்ணியிருப்பான். எல்லா டார்கெட்டையும் ஹிட் பண்ணி 270 பாயிண்ட்ஸ். ஸோ இதான் அதுக்கு மேலே நம்ம டார்கெட்டை ஹிட் பண்ணி அதுக்கும் மேலே வந்து ஒரு எத்தனை பாயிண்ட்ஸ் 53 பாயிண்ட்ஸ் தந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட ஒரு ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு அக்யூரசி லெவல். ஸோ ஒன்ஸ் நம்ம பிபி லெவலில் எத்தனை வாட்டி நமக்கு வந்து திரும்ப என்ட்ரி கிடச்சிருக்கு பாருங்கள். 1 2 3 டைம்ஸ் நமக்கு தந்திருக்கான். மார்க்கெட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி 1 டைம் மிஸ் பண்ணிட்டா கூட திரும்பவும் தருவான். அதனால் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது தான் ட்ரேட் எடுக்கணும். இதை மைண்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க, பிகினர்ஸ்க்காக ஒரு இன்ஃபர்மேஷனு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிவிட்டு இன்பிட்வீனில் போய் யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டும் எடுங்க. உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் தெரியல அப்படின்னா இன்பிட்வீனில் போய் யாரும் ட்ரேட் எடுத்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் எப்போ வேணால் ரிவர்சல் ஆகலாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி 51600 புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம S3யில் சப்போர்ட் எடுத்துகிட்டு பிபி லெவல் வந்துட்டு பிபி லெவல்லேருந்து 123 பாயிண்ட் நமக்கு மேலே வந்து டார்கெட் தந்துட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப பிபி லெவலில் சப்போர்ட் எடுத்து 96 பாயிண்ட் தந்திருப்பான். அங்கேருந்து திரும்ப ரீடெஸ்ட் ஆகிட்டு R1லேருந்து பிபி லெவல்லேருந்து திரும்ப வந்து ஆல் டார்கெட் ஹிட்டு. ஸோ 3 வாட்டி இவனும் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு பிபி லெவலில் தந்திருப்பான். மொத்தம் 244 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 51500 இது எல்லாமே வந்து இந்த லெவல் எல்லாமே நான் உங்களுக்கு நேற்றே கொடுத்துட்டேன் நண்பர்களே. இது வந்து நான் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வரையக்கூடிய லெவல்ஸ் கிடையாது. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த எக்ஸல் ஷீட்டில் நான் வந்து உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து யூடியூப்பில் வீடியோவாக வந்து போட்டு தந்திருப்பேன். இந்த லெவல்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக உங்களுக்கு மார்க்கெட்டு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், அதுக்கான டார்கெட் என்ன அப்படின்றத சொல்லியிருப்பேன். R1 R2 R3 R4 R5 R6 6 டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்றத தந்திருக்கேன். உங்களுக்கு மொத்தம் 4 சப்போர்ட் தந்தேன். அதில் வந்து 3வது சப்போர்ட்லேயே மார்க்கெட் எடுத்துகிட்டு உங்களுக்கு 51700 நல்லா மேலே போயிருப்பான். 3வது சப்போர்ட் இல்லை, 51700 வந்து ஒரு நிமிஷம் 51700 R1 R2 R3 R4 4வது சப்போர்ட். ஸோ
எஸ் ஃபோர் சப்போர்ட் எடுத்துகிட்டு அவன் மார்க்கெட் மேலே போயிருப்பான். சரிங்களா? அதே மாதிரி 51,500 என்ன இருக்கான்றதை பாருங்கள். புட் ஆப்ஷனு 51,500 புட் ஆப்ஷனும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா R3ல சப்போர்ட் எடுத்துகிட்டு பிஇபி லெவலில் பிரேக் பண்ணி 66 பாயிண்ட் மேலே நமக்கு தந்திருப்பான். திரும்பவும் ரீடெஸ்ட் ஆகிட்டு ஒரு 16 பாயிண்ட் பிஇபி லெவல்லேருந்து தந்திருப்பான். 3வது வாட்டி ரீடெஸ்ட் பண்ணும்போது பிஇபி லெவல்லேருந்து நமக்கு அப் டு R5 வரையும் போயிருப்பான். ஸோ R5 வரையும் போயிட்டு 177 பாயிண்ட்ஸ் நமக்கு தந்திருக்கான் பிஇபி லெவல்லேருந்து. சரிங்களா? இவன் திரும்ப R6 போய் ரீச் ஆக முடியலை. ஸோ இங்கே 51,500 புட் ஆப்ஷன் வந்து இதுக்கு மேலே டார்கெட் வந்து மேலே போயிட்டு அச்சீவ் பண்ண முடியல. இதெல்லாம் தான் ரீசன். என்ன ரீசன்றதை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 12:15 மணி போல் இந்தியன் டைமில் மார்க்கெட் வந்து 51,500 கால் அண்ட் புட் 2 பேருமே பிபி லெவல் கீழே வந்து ரொம்ப நேரமாக கன்சால்டேஷனில் இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரி ப்ரீமியம் டிகே பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய லெவல். 51,500 51,400 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12:15 மணிக்கு, அதே மாதிரி 51,300 இந்த லெவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்சால்டேஷன் ஜோன்லேயே இருந்திருப்பாங்க. நீங்கள் வேணால் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்றதை பாருங்கள். லைவ் மார்க்கெட்டில் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கின்றதை மட்டும் பாருங்கள். அதே மாதிரி 51,900 51,070 51,025 51,025 சப்போர்ட் லெவல் டவுன் சைடுறதை தெளிவாக உங்களுக்கு 10:48க்கெலாம் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்து ஒரு 80 பாயிண்ட் குயிக்காக தந்துட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மார்க்கெட் கீழே விழுந்திருப்பான். அந்த 300 பாயிண்ட் கீழே வந்திருப்பான். சரிங்களா? 51,100 51,000 50,900. ஸோ அந்த 300 பாயிண்ட் கீழே விழுந்தாலும் நமக்கு மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு ரிவர்சல் எடுத்து 51,000 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலேயே நின்று இருப்பான். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் வந்து இந்த பிஇபி லெவலில் சஸ்டெயின் ஆக முடியல. புட் ஆப்ஷன் வந்து பிரேக் பண்ணி மேலே போக முடியல 51,200. அதனால தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி கால் சைடில் திரும்பவும் மேலே வந்து முடிச்சிருப்போம். ஸோ நீங்கள் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் எதுக்காக இந்த பிஇபி லெவலில் வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ணுறான்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் தான் உங்களால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். உங்களுக்கு ரெகுலராக வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய லைவ் சப்போர்ட்டு. புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அது ஒரு எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இங்கே பாருங்கள். அதே மாதிரி நம்ம இந்த 50 மினிட்ஸ் சார்ட் சேனல் வந்து இன்னொரு சார்ட்டும் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிருப்பான். அந்த ட்ரெண்டுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து மேலே போகும்போது கரெக்டாக ரிஜெக்ஷன் எடுத்து இங்கே வந்திருப்பான். அந்த ட்ரெண்ட் லைனோட 50% லெவலில் திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் எடுத்து மேலே போயிட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு அங்கே திரும்ப அதே ட்ரெண்ட் லைனில் கைஸ் இது ட்ரெண்ட் லைன் சொல்லிட்டு இது சப்போர்ட் சேனல். இந்த சேனலில் வந்து திரும்பவும் ரிஜெக்ஷன் எடுத்து திரும்பவும் கீழே விழுந்து இந்த சேனலோட சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு திரும்ப வந்து 50% லெவலில் ரிஜெக்ஷன் எடுத்து திரும்பவும் அதே சேனலோட பாட்டமில் சப்போர்ட் எடுத்து அந்த இடத்துல கன்சால்டேஷனாக முடிச்சிருப்பான். ஓகே கைஸ், ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரீமியம் சார்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த லெவல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபிபனாச்சி ஃபாலோ பண்ணுறவங்க ஃபிபனாச்சியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே 100% அக்யூரஸியாக தான் இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிபனாச்சி சார்ட் படி கரெக்டாக வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம நேற்று கொடுத்த லெவல்லேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கான்றதை பாருங்கள். பாருங்கள் நண்பர்களே, கிட்டத்தட்ட 764 பாயிண்ட் நண்பர்களே. இந்த மாதிரி 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் 700 பாயிண்ட் யாருமே வந்து லைவ் மார்க்கெட்டில் தர முடியாது. நம்ம சேனலில் தொடர்ந்து தந்துட்டுருக்கோம். ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 260 வீடியோ நான் போட்டிருக்கேன். 259 வீடியோ, இது வந்து 260வது வீடியோ. ஓகே கைஸ், ஸோ நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.